ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம உலகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஊசியில் நூல் கோத்துட்டு கீழே நாட் போடுவோம் இல்லையா, அந்த நாட்டை எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஊசியில் எப்படி நூல் கோக்குறது சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஊசியில் நூல் கோக்குறதுக்கு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குங்க. அந்த மெத்தடில் நீங்கள் கோத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் கோக்க முடியும். எல்லோரும் எப்படி கோப்பாங்க பார்த்தீங்கன்னா, நூலை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து வெளியே விட்டுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளியே விட்டுப்பாங்க. அது மாதிரி வெளியே விட்டு ஊசியில் நூல் கோக்குறப்ப பார்த்தீங்கன்னா நூல் வந்து விலகிட்டே இருக்கும். அக்யூரேட்டாக அந்த ஹோல் போகாது. இது மாதிரி நம்ம கோக்கூடாது. அப்போ வேறு எப்படி கோக்குது பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட் வந்து வெளியே தெரியவே கூடாதுங்க. கரெக்டாக நம்மளுடைய கை விரலுக்குள்ளேயே இருக்கணும். இங்கே வரைக்கும் கை விரலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த நீடலோட ஹோல் எடுத்து அதை உள்ளே விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உள்ளே போயிடும். இதுதாங்க ஊசியில் நூல் கோக்கிறதுக்கான மெத்தட். இந்த மெத்தடில் கோத்தினா உங்களால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கோக்க முடியும். இப்போ வந்து கீழே நாட் எப்படி போகுது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மெத்தட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நாட்டு பிகினர்ஸ் எல்லாம் எப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, சும்மா நார்மலாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு கீழே இருக்கிற நூலை அப்படியே சுருட்டி விட்டுப்பாங்க. முடிச்சு மாதிரி போட்டு இது மாதிரி சுருட்டி விட்டுப்பாங்க. ஆனால் இது மாதிரி நம்ம முடிச்சு போடக்கூடாது. வேறு எப்படி போகுது சொல்லிட்டு நான் உங்களுக்கு 3 மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த 3 மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான மெத்தடு நாட் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு மெத்தடு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கையில் உங்களோட கை விரலில் அந்த நூலை பார்த்திங்கன்னா சுருட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் சுருட்டியாச்சு. இப்போது நல்லா வந்து கையிலையே சுற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், கையிலையே நான் நல்லா சுருட்டுறேன். அது மாதிரி சுருட்டிட்டு அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம இழுக்கலாம். இழுத்துமான நாட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, கீழே இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து நீடலோட பக்கத்தில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நீடில் மேலே வச்சுட்டு இப்போது அந்த நூலை எடுத்து நம்ம வந்து சுற்றிக்கலாம். நீடலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிச்சு வந்து பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கலாம். முடிச்சு குட்டியாக சின்னதாக வேணும்னா கொஞ்சமாக சுற்றிக்கோங்க, நிறைய வேணும்னா நிறைய சுற்றிங்க. இப்போ அப்படியே நான் இழுக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் அழுத்தி இழுங்க. இப்போது செகண்ட் மெத்தடில் நாட்டு ரெடி பாருங்கள். இப்போது வேறு மெத்தடில் எப்படி நாட் போடுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் போகிற ஒரு வீடியோவும் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், கை விரலில் நல்லா சுற்றிக்குங்க. உங்களுக்கு முடிச்சு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா சுற்றிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஊசியாக அதுக்குள்ளே விட்டு நம்ம இழுக்கணும். பாருங்கள், ஊசி அதுக்குள்ளே விட்டு இழுக்கணும். இப்போ 3வது முடிச்சு ரெடி. இப்படி தான் வந்து நம்ம ப்ராப்பராக முடிச்சு போடணும். இது மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ முடிச்சு பார்த்துட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீடலில் வந்து த்ரெட்டை கோக்குறதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி டூல் இருக்கும். அது மாதிரி டூல் உங்கள் வீட்டில் இல்லைன்னா எல்லார் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒயர் இருக்கும். அந்த ஒயரில் கரெக்டாக ஒரு கம்பியை எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். இப்போது அதுலேருந்து ஒரு கம்பி எடுத்துகிட்டு அதனுடைய எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக கை வச்சு நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு அந்த ஹோல்குள்ளே நம்ம விடலாம். த்ரெட்டை பார்த்திங்கன்னா நீடில்குள்ளே டேரெக்டாக நம்மளால் விட முடியாது. ஏன்னா த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கம்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஈஸியாக உள்ளே போயிடும். இப்போ த்ரெட்டை வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு நம்ம இழுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்துடும். உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒயர் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இழுத்து பண்ணால் வெளியே வந்துடும். இந்த மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி டூல் இல்லைன்னா இந்த ஒயர் கம்பி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.